இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் இந்திரா என்கின்ற சரண்யா மற்றும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் இந்திரா என்கின்ற சரண்யா மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி என்ஆர் வாழுமுனி தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்து கொண்டனர். உடன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு தைப்பூச காவடி திருவிழா அழைப்பிதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அவர்களிடம் ஊர் தலைவர் செல்வம் மற்றும் பொதுமக்கள் நேரில் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு தைப்பூச காவடி திருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்பிதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் ஊர் தலைவர் செல்வம் மற்றும் பொதுமக்கள் நேரில் வழங்கினர். இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அவர்கள் அன்புடன் அழைப்பு விடுத்தனர். இந்த நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி வாழுமுனி உடன் இருந்தார். புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமையில் சங்க நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்து அக்கட்சிக்கு தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமையில் சங்க நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்து அக்கட்சிக்கு தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் சங்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா வில்லியனூரில் நடைபெற உள்ளதாகவும் அந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை சங்க நிர்வாகிகள் அன்புடன் கேட்டுக்கொண்டனர். இந்த 5ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் நலனை கருத்தில் கொண்டு பொது மருத்துவ முகாம், பல் மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம் ஆகியவற்றை நடத்தவும் மேலும் 100 நபர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சியையும் மேற்கொள்ள சங்கம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது சங்க நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளருமான அப்துல் வகாப் தனது ஆதரவாளர்களுடன் 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து எல்ஜேகேவில் இணைத்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணி மாநில செயலாளருமான அப்துல் வகாப் தனது ஆதரவாளர்களான பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து எல்ஜேகேவில் இணைத்தனர். ஷர்புதீன், யாசின், ஃபருக்தீன், சதாம் ஹுசேன், அஷ்ரப் அலி, முகஜிப் ரகுமான், முஜிஸ் ரகுமான், ஃபஷீர் குரேஷி, ஷாகுல் ஹமீத், அப்துல் சலாம், அப்துல் ரியாஸ், நூர் முகமது, ஷபீர் உள்ளிட்டோர் இணைந்தனர். உடன் தட்டாஞ்சாவடி தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஜெயசங்கர் மற்றும் ராஜா உடன் இருந்தனர். இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்க செயலாளர் என்ஆர் ஏழுமலை தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து எல்ஜேகேவில் இணைந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் ஏற்பாட்டில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்க செயலாளர் என்ஆர் ஏழுமலை தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்து கொண்டனர். புதுச்சேரியில் ஃபாதர் பால்ஸ் அவர்கள் தலைமையில்
கிறிஸ்தவ சர்ச் தலைவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரியில் ஃபாதர் பால் அவர்கள் தலைமையில் கிறிஸ்தவ சர்ச் தலைவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களையும் முறையாக பராமரிப்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேவாலயங்களின் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கிறிஸ்தவ சமூகத்தின் நலனுக்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சர்ச் தலைவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உரிய கவனம் செலுத்தி தேவையான ஆதரவு வழங்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம்குமார் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொது செயலாளர் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொது செயலாளர் சுரேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி வாழ்முனி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு. தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புத்து மாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். தாடி பாலாஜி பேச்சு: நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு போயுள்ளேன், ஆனால் இங்குதான் அனைவரும் இன்முகத்தோடு வந்துள்ளீர்கள். இதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சு: அரசியலுக்கு ஏன் வந்துள்ளேன் என்றால், இங்கு நிறைய மக்கள் பின்தங்கி உள்ளனர். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையன்பேட்டை தான். ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் ஜிபி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் ஜிபி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்பழகன், மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 800 மீட்டர் மற்றும் தொடர் ஓட்ட பந்தயம், குண்டு எறிதல், கபடி, இசை நாற்காலி, கைப்பந்து உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விளையாட்டுப் போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இறுதியாக நடைபெற்ற மகளிருக்கான கைப்பந்து போட்டியில் சென்னை ரெயின்போ அகாடமி முதல் பரிசாக ரூபாய் 20,000 மற்றும் வெற்றி கோப்பை மற்றும் ஆண்களுக்கான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற கல்பாக்கம் விகே பிரதர்ஸ் அணிக்கு ரூபாய் 15,000 மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் சிவா, செம்முடி ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் ராஜா, தொழிலதிபர் அப்துல் நாபில், காவல் ஆய்வாளர் சீதாபதி, அவைத்தலைவர் ரத்தினவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் நிர்வாகிகள் லிங்கநாதன், சிவகுமார், சுந்தரம், கோபி, மதுரை, சரளா உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம், சொர்ணா நகர் மற்றும் ஆனந்த நகர் பகுதிகளில் வடிகால், வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அரியாங்குப்பம் மேற்கு கிராமத்தில் உள்ள சொர்ணா நகரில் விடுபட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் 31,14,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் ஆனந்தா நகரில் விடுபட்ட பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை என மொத்தம் ரூபாய் 54,54,000 மதிப்பீட்டில் பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, இளநிலை பொறியாளர் நாகராஜன், உதவி பொறியாளர் சுரேஷ், பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிய சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் வழங்கல் மையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அனிபால் கெனடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில நகர பகுதிகளில் குடிநீரில் அதிக உவர்ப்பு தன்மை உள்ள பகுதிகளில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் வழங்கும் நிலையங்கள் அமைக்கும் பணியில் மத்திய அரசின் ஷாஷி திட்டத்தின் கீழ் 7.20 கோடி மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் சுமார் 11 லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஆட்டுப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி 21/1/2026 புதன்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் திரு சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் மாயவன், செந்தில், ராகேஷ், கழக சகோதரர் ஆறுமுகம், ரகுமான், பவித்ரன் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற யானை வாகன வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்க கருட சேவை, ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம் ஆகியவற்றில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துள்ளார். இந்நிலையில் 7ஆம் நாள் நிகழ்வாக பெருமாள் அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் கோவில் வளாகத்திலும் 4 மாட வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டனர். தொடர்ந்து பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. உபயத்தார் சர்க்குருநாதன் மற்றும் பாலமுருகன், பிரியங்கா குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.